ஏகா எல்லாரும் தொழிலுக்கு போயிட்டாங்களே, உன் மாமனுக்கு மட்டும் விடியலையா? எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அம்புட்டி அள்ளிட்டு வந்துருக்காரு என் மச்சான். ஏய் செவத்தம்மா, அதோ வந்துட்டாரு என் ராசா. நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன வழியறுப்பு வந்துட்டியா? அசத்தடி ஐச்சலக்கா அடிய தும்மா. என்ன மச்சான் நீ? மோட்டர் படகுல போறவங்க எல்லாம் முதல்லயே போயிட்டாங்க. நீ இந்த கட்டு மரத்துல எப்ப போய் சேர போற? என் கொப்பங்கிட்ட சொல்லி 5-6 மோட்டர் போட்டு வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியதானே? நானா வேண்டாங்கிற? என் விதி, எனக்கு இந்த கட்டு மரம் தான் கதி. மச்சான் மச்சான், நீ நல்ல ஆழமான இடத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும். எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற? இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு நடுக்கடல் அடிக்கி, அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்காவது மறைஞ்சிருவேன். நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான். என் மனசை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் இல்ல, எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது. பட்டுக்கோட்டையார் அப்பவே பாடி வச்சிருக்காரு, கடலாளம் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு. இப்ப இளையராஜா பாடி இருக்காரு, பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும், அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உங்க ஆழத்தை கண்டே பிடிக்க முடியாது. ஐயோ பாக்குறாடா, எடா கட்டு மரத்தை. ஏ தொம்மே, ஏ புடி, எடா தள்ளுடா தள்ளுடா, டேய் தள்ளு தள்ளு. அப்பா ஏய், நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? என் செவத்தம்மாவுக்காக, என் செவத்தம்மாவுக்காக. மாட்டீங்களா? பெருசா மாட்டீங்களா? எடுக்க முடியல. கரைக்கு போ, கரைக்கு போ, கரைக்கு போட முடியல, பெருசா மாட்டீங்க. இருக்குமோ திருக்க மீது திருக்கி மீனப்பா, இந்த அளவுக்கு இருக்குதுன்னா திமிங்கலமா தான் இருக்கும். அடிச்சாரியா லக்கி பிரைஸ், அதோட எலும்பு 1 லட்சம் பெறும். தோல் 1 லட்சம் போய் ஆயில் மட்டும் 2 லட்சம் பெறும். அது மட்டுமா, ஆயில் வர எச்சிரி அது ஒரு மெடிசனுக்கு சமம். அத பாட்டில இருக்கு வித்தா 1 லட்சம் பெறும். ஆட இன்னைக்கு பெரிய கோடி சொல்றா அடியே கண்ணு மச்சான், ஏதோ பெருசா கிடைச்சிட்டல எல்லாம் ஓ அலசு தாண்டி. டேய் இருக்குடா, ரொம்ப ஆழத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும்னு சொன்னல, பெருசா கிடைச்சிச்சு. மலையில கிடைச்சதெல்லாம் உனக்கு தாண்டி. இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அப்படியே தூக்கி பீச்சில் எரிஞ்சிருவேன், பொறுக்கிட்டு போங்கடி. இந்த பணத்தை வச்சு என் ஆசை மாமன் மகளுக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன், 4-5 ஸ்டீம் போட்டு வாங்கி போடுவேன், குடிசை வீட்டு அடிச்சுட்டு பெரிய பங்களா கட்டுவேன், மிச்சத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சு சாப்பிடுவேன். ஏன் மச்சான், நம்ம கண்ணாலத்தை இப்பயே வச்சுக்கலாமா, பங்களா கட்டி வச்சுக்கலாமா? புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க கண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் வேணும்ல, ஹால்ல வச்சா அசிங்கமா இருக்கும். இங்க வந்து பாருங்கண்ணே, இது என்னன்னு தெரியல. அண்ணே கடல் பண்ணிங்க. கடல் பண்ணியா? இல்ல இது கடல் எருமை. கடலை ஏது எருமை? கரையில வாடுற மிருகம் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குடா. எதுக்கா என் வலைக்குள்ள புந்து என் வலை அத்த? மிளகா பச்சி வெங்காய பச்சி யாருக்கு விக்கிற? அவனை ஓடி சேர்த்து வாயிலா ஜீவனா. இந்த வாயை வச்சுட்டு 5-6 கப்பலை முடிஞ்சிருவா. அப்படி சொல்றேன். என்னாச்சு? நடுக்கடல்ல வலைய வீசினப்பா, வலைக்குள்ள இந்த பண்ணி பூந்து வலையாத்துச்சு. அண்ணே பக்கத்து தீவாளா இருப்பாரோ, இவனை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டா அவங்களே கொண்டு சேர்த்துருவாங்க. அதெல்லாம் முடியாது. என் வலையை அத்ததுக்கு என் கூடவே இருந்து வேலை செஞ்சு கடன் அடைக்கணும். ஓஹோ, உங்க பாசியில சாப்பிடுறதுக்கு பியா பியாவா? என்னப்பா வலையில கிடைக்கிறத வச்சு மாமாவுக்கு நிறைய நகை வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன், நைலான் வேலை வாங்க போறேன், மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன். நீ இததான் திங்க போறியா? தின்னு. நான் எங்க திங்கிறது? எனக்கு மிச்சம் வைக்காம இவன் தின்னுவானே. வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தர் அதோட கோல் 1 லட்சம் ரூபாய் போகுங்கிறான், ஒருத்தர் அது பல்லு 2 லட்சம் ரூபாய் போகுங்கிறான்.
இன்னொருத்த அதோட எச்சி மெடிசன், அது 1 கோடி போகுங்கிறான். இது எப்படி இருக்கு தெரியுமா? எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்ட மாதிரி, அப்படியே மருந்து மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாதிச்ச மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களாடா. இத்தனைக்கு காரணம் இந்த கடல் பண்ணிதான். அவனை கொண்டு போய் விட்டு. இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரி இருக்கிற நீ. என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடகளை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குறது தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாதே. ஐ எம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நல்லா ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. தொண்டை திறந்து முழுங்கி வச்சுக்கியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டில ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்ச இல்லப்போ. என்னப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க. இந்த சிக்கனு தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன தத்துள்ள ஆகாயம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலம் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிட இல்லைன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புடிச்சு போடும். எது புடிச்சு போறதா? காரிக்குழம்புல இந்தியாவில எவருமே புடிச்சு மாட்டாங்க. ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா, கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. தபதபான்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு. பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவாடு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு தொடங்க. வேணாம்ப்பா, அத வந்துட்டேன் மாடி. அம்மாடியா உங்களையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. ஓ இது அப்பாடிடோ. தமிழ்நாடு நீங்களா? ஆமா. ஆசிரமத்தில் சோறு இருந்து போச்சா? இங்க சிக்கன் எண்ணி சாப்பிடுறீங்களா? ஐயோ சும்மா இருங்களேன். சரி எலும்பாவது சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்துரு. தந்தியா? தந்தியா தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையா? யார் telegram படிச்சா? என்னாச்சு? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் விட்டு வந்தா. யாரு? அந்த தாடி வச்ச முஸ்லிம் என் கனவுல வந்தா. தமிழே. ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி. துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல, நான் தண்ணி குடிச்சு. ஓ 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? நாணமா இது நாணமா? விரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை.
இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு எடுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல. ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க. கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? நீங்க நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம். அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது போற நீ. ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. பால் முடியுமா? பால் என்ன நிறைஞ்சதா? சரி ஆளை விடு. ஜகமா பால், ஜகமா பால். வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி. இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு. உனக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு விரிச்சு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும். பா, உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. குயிக் குயிக் குயிக். வாட் நான்சன் இடியட். போயா. தம்பி நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வையா. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்க இந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? கமானியா, குயிக்கியா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, ஊர்ல எறும்பு சாஸ்தியா இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க கேப்பார் கேள்வி. எந்தரா தேங்க்ஸ். காரணம் நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? டேய் கொம்பு முளைச்ச தலையா. டேய், சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய், யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். போலனா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிச்சுல, இன்னைக்கு பாரு. அம்மணி, என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்ளோ அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலும் பார்த்திருக்கேன், ஆ. தென்னிந்தியாவிலும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலிய பார்த்ததே இல்ல. எது ரங்கோலியா? ஆ, என்ன ரங்கோலி நாட்டுக்கோழின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் ஆ, கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. ஆ. அம்மா அதை கொஞ்சம் கொண்டாங்க. ஆ, ஏய், 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 என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. யோ, சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா, யார் வருது? டேய், ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா இது கோலம்? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு.
மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? ப்பு. சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளைக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ண என்ன துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்தா போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாருக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த மந்தத்தோட வந்து. அம்மணி, தபால். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதுனா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பஞ்சாயத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். தபால். சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால், தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. ஐயோ, டேய் நில்ல டேய். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற. உன சுத்தி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ, டேய், காப்பாத்துங்க. டேய். காப்பாத்துங்க. இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. ஏய் கழுத புலி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா, ஐயா, ராஜபுரம் ஐயா, ஐயா, காப்பாத்துங்க ஐயா. மாப்பிள்ள யார வட்டனா? அண்ணே, சொல்லுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா. நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர்தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க ஐயா. மறைச்சு வை. அப்ப என் கடமையை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அது என்னடா வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். உன்னை நான் என்ன செய்யணும்? மணிமேகலை, மணிமேகலை, அழாதம்மா, அழாத. அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி, கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாச கர்ப்பிணி ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க. அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள. பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க.
தங்கச்சி வெயில் அடிக்காதமா கருத்துருவேன். இளமை இதோ இளமை இதோ இளமை இதோ இதோ நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான் சிகப்பி. சித்தப்பு சித்தப்பு ஹராராயடே அறிவு கிட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்கிற கிழவி எல்லாம் கோமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்து தலை விட்டு கருதுட்டியாடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிசாமி இல்ல ஏதோ இளமை ஆடணும் லேகியம் வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா, அந்த நிலாவத்தான் நான் கையில கொடுத்தேன் ராசாவுக்காக. எங்க எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. நீதானா அந்த குயில், என் வீட்டு சொந்த மயில், ஆத்தாடி அடியாத்தாடி. அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறான். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? அடச்சே, பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நரைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு, எனக்கு நேத்து பையல கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலைகிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலைகிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க 2 பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. செகப்பி பய சென்டிமெண்டா அந்த இடத்த டச் பண்ணிட்டான். என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, இலை நிறைய சோறு விடும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியும்ல. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? 2 தான். 2க்கு இதுலயே போயிடுவா? அதிக எடுத்து பேச. எடுத்து பேச. பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் போங்க, எல்லாரும் பண்ணக்கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க. போயா போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்ன சோத்துக்கு அவசரம்? எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு பெரிய நேரு பரம்பரை. தயலி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிடிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படி தாயா ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச்சு, இங்க கொஞ்சம் ப்ளீச்சு, இங்க கொஞ்சம் ப்ளீச்சு, பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் என்னடா அது? ஏல சாப்பாட்டுக்கு. ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலை போட்டு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த கேவலப்படுத்தனே. இலை
நான் அப்பவே சொன்னேன் கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது, அதிகமா சாப்பிடாதான்னு. கேட்டியோ? வயித்த கலக்கிடுச்சு. உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன். அப்பா, இதோட 3 முறை ஆயிடுச்சு. கலகலன்னு வெளியே போறது வயிற்றுக்கு நல்லதுன்னு புழு பூச்சிலாம் செத்து போகும். பேசாம இருங்க. என்னண்ணே பேச்சு முச்சே இல்ல, முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டா, சீக்கிரம் வந்து தொலைடா. நீ அந்த சக்கரத்துல காத்த பிடிங்க விடு. என்னண்ணே முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா, என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு? பாம்பு கம்பு படம் எடுத்து நிக்குதான்னு பாருங்க. பாம்பு மட்டும் இல்லடா, நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது. ஏய், என் பாட்டு காணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நம்ம ஊர்ல வரவே குரங்கு தொலை அதிகமாயிடுச்சு. டேய் புலிபாண்டி, என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாடுறா. ட்ரை பண்றேன். நம்ம பேண்ட் அங்க இருக்கு. அப்பா நல்ல வேலை, பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ கம்பளி பூச்சி. ஏய், எல்லாம் ஓ வேலைதானா? உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, போக போக எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு, அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவரை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்ல எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைய பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? ஒரு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அது சகாயங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல இருக்கிற அத்தனை தில்லு முள்ளு உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் விட்டு வைக்கிறேன். பழமி. ஏய் கரிச்சட்டி வாயா, சிஸ்டர் ஸ்டெல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரிய மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா அடுக்கிட்டே போறியே? அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், சாப்பிடு. ஏய் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறேன். முதல்ல பரிச்சை எழுத போகுது. ஏய் தட்டு இங்க இருக்கடே, சோத்த தரையில கீழ போடுற. அங்க போடு. சரி போ, கட்டி பாரு, உள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்தா சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணான்னா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆகிடு, இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊருக்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா
உங்க அப்பா வெட்டியாருக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கேடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். ஏன் சாராய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி பொறுக்கினாய பிச்சு புடும் பிச்சு. வாண்ணா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. ஃபாதர் ஐ அம் சாரி. ஐயோ ஏற்கனவே மண்டைய உடைச்சான், இப்ப கால வர்றாண்டி. அச்சை தாய முடியா, யாரையா கால வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சண்டைனா குழந்தை மேல நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ. இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, நம்ம காலனில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லுவி. டேய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான், அதுவும் 100 ரூபா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன் போல் இருக்கு. ஐயையோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்க. சாமி, எங்கடா உன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானாவ? அடிக்காதீங்க சாமி, உள்ளதா இருக்கா சாமி. புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கருங்காலி. கான்ஸ்டபிள், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களை ஏற்றிட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதை வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதியா? டேய், நீ என்ன பெரிய அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்க சாமி? அப்பா ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சோறிடுங்க. பிச்சு வர வச்சு அப்பனும் போலீஸ் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. அவன் போய் சொல்றான் சாமி, பிச்சுவாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி, இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ சாமி, ஓடுறா. ஐயோ நம்ம பிள்ளைய பெற்றுட்டேன். வாடி.